குட் மார்னிங் ஸ்டெல்லா. நெட்டப்பா. குட் மார்னிங் குட் மார்னிங். சின்ன பொண்ணு உனக்கு காஃபி கொடுத்தாளா? நிமிஷம் இரு ஸ்டெல்லா. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, ஸ்டெல்லாவுக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையா? எப்பவும் நீ தானே தினமும் காலையிலேயே காஃபி போடுவ. இப்போ என்ன என்னைய கொடுக்கலையான்னு கேக்குற? போ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா ரெண்டு பேருக்கும். சின்ன பொண்ணு அசிங்கப்படுத்தாத போட்டி. இதுல என்ன அசிங்கம்? ஏன்னா யாருக்காவா காஃபி போட்டு தரேன்? பழக்கமா நம்ம வீட்டுல நடக்கிறது தானே. போ. அது ஒண்ணும் இல்ல ஸ்டெல்லா, தினமும் சின்ன பொண்ணுக்கு நான் தான் காலையிலேயே காஃபி போட்டு கொடுப்பேன். வெயிட் பண்ணு, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். உன்னை வச்சுக்கிறேன் இரு. வச்சுக்கிறதுலாம் அப்புறமா இருக்கட்டும். மத்தியானத்துக்கு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு போ. பிரியாணி. ஸ்டெல்லா, நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவேன். ஐயோ, அப்புறம் உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். என்ன நேத்துல இருந்து நீங்க எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றீங்க. அப்புறம் இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க நெட்டப்பா என்னைய தான் திட்டுவான். நெட்டப்பா, எனக்கு கொஞ்சம் சக்கரை தூக்கலா போடு சரியா? அடியே, நான் புள்ள பெத்து கடக்கையில தலைமாட்டில உட்காந்து பேர் வச்ச மாதிரி என் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுறேன். மா, எப்படி இருக்கீங்கம்மா? யார் இது? ஸ்டெல்லா. அம்மா, எப்படி ஜாமி இருக்க? நல்லா இருக்கியா? எல்லாத்தையும் சொன்னா நெட்டப்ப. ஸ்டெல்லா. என்ன கழுவி வந்தது அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி குமரி அழுவுது. அப்ப இந்த பிள்ளை யாரு? அம்மா அழாதீங்கம்மா. எப்படிம்மா அழாம இருக்கிறது? உன்னைய பார்த்துட்டு எப்படி அழாம இருக்கிறது? இல்லம்மா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியா? உனக்கு நான் இருக்கேன், நெட்டப்பா இருக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம். சின்ன பொண்ணு காஃபி பொடி எங்க வச்சிருக்க? காப்பி பொடியா? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? காஃபி பொடி எதுக்கு கேட்பாங்க? காஃபி போடுறேன். ஐயோ, நேரங்களும் தெரியாம இந்த ஆள் வேற அவங்க அத்தை கிட்ட கோத்து விடுறாரு. என்னங்க நீங்க? உங்களுக்கு காப்பி என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது? என்ன உங்களுக்கு அப்படியே பொல்லாத கோவம்? இதோ சும்மா வார்த்தைக்கு நீங்களே போய் போட்டுக்கோங்கன்னு சொன்னா அப்படியே போயிடுவீங்களா? ஏங்க, நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்க தானே நான் இருக்கேன். நான் காப்பி போட்டு தரேன். அத்தை வந்திருக்காங்க பாருங்க, உட்காருங்க. மா வந்துட்டியா? வாமா வாமா வாமா, நல்ல நேரத்துக்கு தான் வந்த. ஏய் போடி போ, போய் நல்ல சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. கூட தானே வேணும். இந்த இந்த எடுத்துட்டு வரேன் பாருங்க. செல்லாவ கூட்டிட்டு வந்தது என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க அண்ணன் வீட்டுல இருந்தீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் சிரமம் இல்லல்ல? அம்மா, சின்ன பொண்ணு கிட்ட நான் எதுவும் கேட்கல. நீங்களும் ஸ்டெல்லா கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கொஞ்ச நாள் ஸ்டெல்லா தனியா இருக்கட்டும். எல்லாத்தையும் முதல்ல மறக்கட்டுமா. ஒரு வாரத்துக்கு ஸ்டெல்லாவை தனியா விடாதீங்க. அவ கூடவே இருங்க. நான் பாத்துக்கிறேன்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஸ்டெல்லாவை நான் பாத்துக்கிறேன். இன்னுமே காஃபி போடுறேன். இப்ப தான் அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் ஊத்தி தாளிச்சு வச்சு தண்ணி ஊத்தி காப்பி போட்டு கொதிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். என்னது? எண்ணெய் ஊத்தி தாளிச்சு தண்ணி ஊத்தி காப்பி தூளை போட்டு கொதிக்க வச்சிருக்கியா? அடியே சின்ன பொண்ணு, நல்ல வேலை உன் வீட்டுல நான் சாப்பிடல. சாப்பிட்டேன், அதுதான் எனக்கு கடைசி சோறா இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் யாரோ ஒருத்தவங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். அம்மா இப்ப பாரு, நீ குறை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இதான வேலை. சின்ன பொண்ணு, என்ன இது? ஸ்டெல்லா உன் தங்கச்சி மாதிரி, அவளை போய் மூணாவது ஆளு அப்படி இப்படின்னு சொல்லாத. நெட்டப்பா, நான் பிறந்ததுல இருந்து என் அம்மா கிட்ட தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டதே இல்ல. இப்ப எனக்கு எந்த தங்கச்சியும் வேணாம், எந்த பாப்பாவும் வேணாம். சரியா? என்ன பேசுற? ஸ்டெல்லா எங்க வீட்டு பிள்ளை. அவ ஒண்ணு மூணாவது மனுஷி கிடையாது, புரியுதா? ஆனா என்னவோ யாருக்கு தெரியும். தலைமாவனா எதுக்கு நாடகம் போட்டிருக்கீங்களோ நானா பார்த்தேன். சின்ன பொண்ணு, ஸ்டெல்லா ஸ்டெல்லா. யோ நெட்டப்பா, என்ன நடக்குதுங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் மவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? திடீர்னு யாரோ ஒருத்தைய கூட்டியாந்து வீட்டுல விட்டுட்டு இனிமே இவ இங்கதான் இருப்பா, இவளை நீதான் பாத்துக்கணும், இவளுக்கு நீதான் ஆக்கணும் இறக்கணும்னா எனக்கு இதான் வேலையா? இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்ப பாரு ஓன அழுதுகிட்டே இருக்கு. பாக்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா இது? யார் இந்த பொண்ணு? எதுக்கு அங்க வந்திருக்கு? அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை இருந்தா அதை பாரு. சொல்ல வேண்டாம். எத்தனை நாளைக்கு அவ இந்த வீட்டுல இருக்கான்னு நானும் பாக்குறேன். எனக்கு இன்னைக்கு லீவு தானே, எனக்கு இந்த வீட்லயே இருக்க பிடிக்கலமா. நாங்க போய் வசந்தியத்தை வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு வரமா. டேய் சோழமத்தா, அங்க போக கூடாதுன்னு ஒரு முறை தான் நான் சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்க, சூடு வச்சிருவேன். நான் சத்தியமா ராசாத்தியத்தை வீட்டுக்கு போக மாட்டேம்மா. நீ கேளுமா சொன்னா நாங்க போய் விளையாண்டுட்டு வரேன். இத்தனை நாள் நான் உங்க வீட்டுக்கு போனேனா? இல்ல தானே? இல்லை, அங்க உன் ஆயாவும் தாத்தாவும் இருப்பாங்கடா. அப்புறம் நீ அங்க போன, அவங்கள உன்னைய கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. உன் மாமங்காரர் பார்த்தாருன்னா உன்னைய சும்மாவா விடுவாரு? அங்க போவாத. சரியாம்மா, பெரியவங்க சண்டை அது உங்களோட இருக்கட்டும். சின்ன பிள்ளையோட அந்த இடத்துக்கு போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னா அதுகளுக்கு என்ன தெரியும்? எனக்கு பிடிக்காத இடத்துக்கு என் பிள்ளை போகக்கூடாது, அவ்வளவுதாம்மா. அவங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் இருக்கேன். இந்த பையன் என்னன்னா அங்கேயே போய் கிடக்கலாம்னு பாக்குறேன். பட்டாச்சி, எங்க அம்மா சொல்றதுல கேட்காத. சரியான ஆளு தெரியுமா? அதுக்கு வேணும்னா அப்படி இப்ப எப்படி திரும்ப அவங்க அண்ணன் வீட்டுக்கு ஓடும்? நல்ல பெரிய வீடு இருக்கு, கை நிறைய காசு இருக்கு, அதனால யாரும் தேவையில்ல. அதனால தான் இங்கே இருக்கு. சோழமத்தா, என்கிட்ட அடி வாங்க போறடா. நீ போய் நாங்க அனுப்ப போறியா இல்லையா? ஆனா அனுப்புறேன். ஆனா ஒண்ணு, நீ அந்த ராசாத்தி வீட்டுக்கு என் காரணத்தை கொண்டு போக கூடாது, சரியா? அப்படி நீ போயிட்ட அப்புறம் அம்மா கிட்ட பேசவே கூடாது. நீ போக மாட்டேன். இந்த வீட்டுக்கு மட்டும் தான் போய் விளையாடுவேன். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எப்ப நானும் என் பிள்ளை என் நடுத்தருல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான்னு நிக்கிறாளுவ. அங்க போய் தான் இந்த பையன் விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறான். அப்ப இனி நீ எப்பவுமே உன் அண்ணன் வீட்டுக்கு போக மாட்டியா தக்கா? உணரமா,
எனக்கு பிடிக்கல, போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். ம் ஐயோ ஐயோ, உன்னைய மாதிரி ஒரு தத்திய நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அவள என்ன ஒரு சூதனமா இருக்காளவ. என்னடி நீ இப்படி இருக்க? அதனாலதான் உன் புருஷன் 1 ரூபா சம்பாதிக்காத வாங்கி தின்னுக்கிட்டு கடந்தீங்க போல இருக்கு. உணரமா பறவை வேற எப்படி சொல்றதா? ஏண்டி, உன் அண்ணனுக்கு நீ ஒரே ஒரு தங்கச்சின்னு சொல்ற. உன் அண்ணன் நினைச்சாருனா ஊருக்குள்ள இந்த மாதிரி 10 வீடு வாங்கி கொடுக்கலாம். நீ என்னடான்னா இங்க வந்து என் வீட்டுல வாடகைக்கு உட்காந்துருக்க. உணரமா, உங்களுக்கு தெரியாதுல்ல என் அண்ணனை பத்தி. அவர் எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்டாரு. உணரமா, செய்ய செய்ய வாங்கி இந்த பாவி பையதான் குடிச்சு அழிச்சுக்கிட்டு இப்பதான் ஏதோ புத்தி வந்து திருந்து இருக்கான். மறுபடியும் நான் அங்க போனா இவனுக்கு தான் கொழுந்து விட்டு போயிடும். அதனாலதான் நான் போகல. நீ அங்க போனா உன் புருஷனுக்கு துளிர்விட்டு போயிடும்னு நினைக்கிற. நீ அங்க போகாம இருந்தா உன் மைனுக்கு துளிர்விட்டு போவாதா? ஏண்டி, என்னடி நீ நாத்தனார்னா யாருன்னு நினைச்சுக்கிட்ட? உன் குடும்பத்துல நீ ஒரு ஆளு தான் பேசணும், நீ ஒரு ஆளு சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். அந்த இடத்துலலாம் நான் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் நிலைமை எப்படியோ இருக்கும். நான் அவ்வளவா யாருக்கிட்டையும் எதுவும் வச்சுக்க மாட்டேன். இப்ப இப்படி எல்லாம் சண்டை நடந்த பிறகுதான் என் மைனி வேணா என் அண்ணன் வேணான்னு ஒதுங்கி போறேன். அடியே, நான்லாம் என் குடும்பத்தையே கட்டுக்குள்ள வச்சிருந்தேன். என் ஆத்தா வீட்டுல நான் சொல்றதுதான் நடக்கும், நான் சொல்றபடிதான் கேட்பாங்க. என் மைனி நான் நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும். என் மைனி அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் நல்ல குணம்தான். இப்பந்தான் ஏதோ அடுத்தவளவ பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சு விட்டுக்கிட்டு கிடக்கு. அடுத்தவ பேச்சு கேட்டா அப்படித்தாண்டி ஆகும். குடும்பம் பிரிஞ்சிருச்சுல்ல. இப்பந்தான் உன் மைனியோட உண்மையான முகத்தை நீ தெரிய வேண்டி இருக்கு. நான் வேணா சொல்றேன், சும்மா ஏதாப்பா அங்க போய் உன் மைனி என்ன பண்றா எப்படி இருக்கான்னு மட்டும் பாரு. எப்படி இருக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும். கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஏண்டி, ஐயோ ஐயோ, அண்ணன் பொண்டாட்டியோட ஆட்டப்பாட்டமெல்லாம் நமக்கு தெரியாதுடி. நம்ம போய் ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்து பார்த்தாதான் அவ்வளோ நடத்துற நாடகமெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ உன் வீட்டுக்கு போயா, நீ போயிட்டு வா. வேணாம் வேணாம் வேணாம், என் பீச காலு கூட அந்த வீட்டுக்கு போவாது. எடி போடிங்கிறல்ல. உணரமா, சும்மா இருக்கமா. தங்கம், இது உன் வாழ்க்கை பிரச்சனை தங்கம். இப்படியே விட்டுட்ட அப்புறம் உனக்கு எதுலயுமே உரிமை இருக்காது. நீ தான் அந்த குடும்பத்துக்கு ராணி, புரியுதா இல்லையா? நாத்தனார் சொல்றதுதான் அண்ணன் பொண்டாட்டி கேட்கணும், நாத்தனார் சொல்றபடிதான் நடந்துக்கணும். இல்லாட்டி உன் அண்ணன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்கதான் போகும்னே தெரியாது. சும்மா ஏதாவது பொருள் பண்றாங்க எடுக்கிற மாதிரி போயிட்டு வா, அப்ப தெரியும் உன் நாத்தனாரோட சுயரூபம் உனக்கு என்னன்னு. சரி, உங்களை கையோட கூப்பிட்டுட்டு போறேன், நீங்களும் வாங்க. என் மைனி எப்படிப்பட்டவ என்ன பண்றான்னு நீங்களே வந்து பாருங்க. ஒருத்தவங்களுக்கு பத்தி நாம தப்பா ஆகாததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? எனக்கு பொறுத்தளவு என் மைனி நல்லவதான். ஆனா என்ன, என் புருஷனை அனாயசமா பேசுனதே எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். 1000 தான் இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி என் மைனியை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? நானே சின்ன பொண்ணே, ஏய் இங்க பாருடி. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? ஏன் பையன் என்னை தொந்தரவு பண்றியா? ஏண்டி, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி இல்லாம கஷ்டப்படுத்துவ? நமக்குள்ள 1000 இருக்கட்டும். வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத உனக்கு? அவ யாரு முதல்ல அதை சொல்லுங்க. உங்க பிள்ளை எதுக்கு அவளை கொண்டு வந்து இங்க விட்டுருக்காரு? அவ என்ன ரொம்ப உரிமையோட நெட்டப்பான்னு உங்க மயம் பின்னாடியே சுத்துறா? சின்ன பொண்ணே, என் பிள்ளை என்னைக்காச்சும் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருப்பானா? இந்த பாருடி, அந்த பொண்ணு பாவம் இப்படியெல்லாம் நீ பண்ண என்ன நினைக்கும்? இருந்துக்கவா, போய் அந்த பொண்ணுக்கு சமைச்சு கொடு. நான் யாருக்கும் சமைச்சு போட இங்க வரல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஒரு புருஷன், மனைவி, குழந்தை 3 பேர் மட்டும் வாழ்ற வீட்டுல யாரோ ஒரு பொண்ணை ஒரு பையன் உரிமையோட கொண்டு வந்து தங்க வைக்கிறானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தானே நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் வரலையே. ஏண்டி, கொஞ்சம் கூட உன் புருஷனை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நம்ம எது பண்ணாலும் நம்ம மனைவி நம்மளை புரிஞ்சு நடந்துக்குவா. நம்ம மனைவி நமக்கு எப்பவும் துணையா இருப்பான்னு தான் என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். நீ என்னன்னா அவன் சூழ்நிலை புரிஞ்சுக்காம பேசுற. சூழ்நிலை என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் சின்ன பொண்ணே. நீ மத்த விஷயத்துல வேணா விளையாட்டா இருந்துக்க, ஆனா ஸ்டெல்லாவோட விஷயத்துல ஸ்டெல்லா பாவமா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உன் புருஷன் தான். என்ன அவ பாவம்? என் புருஷன் என்ன பண்ணாரு? அவ என்ன இப்ப எப்படி இருக்கா? அவ ஏன் என் வீட்டுல வந்து இருக்கா? சின்ன பொண்ணே, புரிஞ்சுக்கமா. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு உண்மையெல்லாம் தெரிய வருமா? எப்போ தெரிய வருதோ அப்ப நான் உன் பிள்ளை கூட குடும்பம் நடத்துறேன். அது வரையும் நான் இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இதுதான் உன் முடிவா? ஆமா, அவ யாரு என்னங்கிற உண்மையை சொல்ற வரைக்கும் இதுதான் என் முடிவு. ஸ்டெல்லா உன் புருஷன் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறவ. அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதனால நம்ம வீட்டுல வந்து தங்கி இருக்கா, போதுமா? மத்தபடி நெட்டப்பனுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனியும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா தாராளமா நீ போலாம். நீ இல்லாட்டி இந்த வீட்டுல ஒண்ணு சோறு பொங்காம இருக்க போறது இல்ல சின்ன பொண்ணே. என்ன கிழவி பட்டுன்னு இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மதான் ஓவரா பில்டப் பண்ணிட்டோமோ. அப்ப நெட்டப்பனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காரு. என்னவா இருக்கும்? ஏன் அந்த புள்ள இங்க வந்து இருக்கு? அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்களா? சாப்பிடுற நேரத்துல கூட அம்மாவை அப்பாவை பத்தி யோசிக்கணும், பேசாம சாப்பிடுங்க. இது 2 பேரும் தங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, அதான் என்னாச்சு ஏதாச்சு பிள்ளை எதுவும் சொல்லி விட்டாலான்னு கேக்குதே. வேற எதுக்கும் இல்ல. போனாங்க எல்லாரும் போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்ற? என்ன அசிங்கப்பட்டாங்க அவமானப்பட்டாங்க?
உங்க தங்காச்சி இனி எங்க வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி விட்டாலாம். நெசமாவா? ஏன் அப்படியே சொன்னா? அப்படித்தான் கேள்விப்பட்டேன். நீ ஒன்னும் கண்ணால பாக்கல, அடுத்தவங்க சொல்றதை நம்பிட்டு தான் நீ ஒரு கதை பேசுவ. அடுத்தவங்க என்ன இல்லாதே சொல்லுவாங்க, நடந்ததுதான் சொல்லுவாங்க. ம், சரி சரி, சாப்பாடு எனக்கு வேண்டாம், கொண்டு போ. கை கழுவ தண்ணி குண்டா எடுத்துட்டு வா. என்ன 2 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள சாப்பாடு வேணாங்கறீங்க? என்னாச்சு? ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்னு முருங்கா போட்டு சாம்பார் வச்ச, கேரட் பொரியல கீரை பறிச்சு வச்சிருக்க, ஏன் வேணாங்கறீங்க? எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லங்கறல, பசி இல்ல. பசியா இருக்கனதான அங்க இருந்து வந்து சோறு போடுன்னு உள்ள நுழைஞ்சீங்க. இப்ப பசி இல்லனா தங்கச்சியை பத்தி குறை சொன்னதா பசியால மறுத்து போயிடுச்சா? பாருங்க, சாப்பாடு மேல கோவத்தை காட்டாதீங்க. என்ன 4 வார்த்தை திட்டணும்னா கூட திட்டிக்கோங்க. எனக்கு சாப்பாடு வேணாங்கறல, எங்க அம்மா வீடு வரையும் போயிட்டு வரேன். கை கழுவ இப்ப தண்ணி கொடுக்க போறியா இல்ல நானே போய் கழுவிட்டுமா? தார இப்பலாம் ஏன் சாப்பாடு உங்களுக்கு எங்க இறங்குது? இத்தனை வருஷம் இல்லாத ஆத்தா சமையல் ருசி இன்னைக்கு தானே கண்டுட்டீங்க. போங்க போங்க போய் சாப்பிடுங்க அங்கேயே நல்லா. நான் அங்க சாப்பிட போறேன்னு வந்துட்டு சொன்னேனா? தேவையில்லாத நீயா எதுவும் பேசாத. இப்படி வீணா பேசி பேசிதான் ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. இப்ப நான் என்ன வீணா பேசிட்டேன்? என்ன பேசிட்டேன்? அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இங்க சாப்பிடல அங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா? எப்ப சாமி, இந்த வீட்ல நான் வாயே திறக்கல. நான் எது பேசினாலும் உங்களுக்கு குறையாதான் இருக்கு. நான் வேணா எங்கேயாவது போய்க்கிறேன். உங்க அம்மாவை உங்க தங்கச்சியை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க. யாத்தாடியாத்தே, இது என்ன இது கொடுமையா இருக்கு? நம்ம வாய் கூட திறக்க கூடாதுன்னு சொல்றாங்களா இந்த வீட்ல? நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த கதையை? கையை காஞ்சு போகுது, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? நீ புலம்புறதுல அப்புறமா புலம்பு. வீட்டுல உட்காந்து மனுஷால நிம்மதியா சாப்பிட முடியுதா பாரு. முடியாதுதான். உங்களால இங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிட முடியாது, தூக்க முடியாது, படுக்க முடியாது, எதிக்க முடியாது. உங்க அம்மா வீட்டுக்கே போங்க. முன்னாடிலாம் நீ தான் உன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவேன், இப்ப நான் போய் ஆகணுமா? ஆமா, எல்லாம் எங்க தலைக்கிற மாறி போயில கிடக்கு. கை கழுவ தண்ணி கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லடி வசு, இனிதான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? எனக்கு உங்ககிட்ட பேசுறதால நேரம் போறதே தெரியலைங்க. இப்பெல்லாம் எனக்கு சரியா பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் கூட வரல. பசிக்கல, தூக்கம் வரலையா? என்னடி உடம்ப பாத்துக்க மாட்டியா? நீ சாப்பிட்டாதான் இனி நான் பேசுவேன். 3 நேரமும் சாப்பிட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. ஏன்டி செல்லாம் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற? உனக்கு சாப்பாடை விட என்கிட்ட பேசுறது முக்கியமா? சேச்சே இல்ல. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா, எப்படி போனை வைங்கன்னு சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் நானும் அப்படியே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துருவேன். அப்ப பசியும் மறந்து போயிடும். என்னடி வசு, நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு உனக்கு என்ன? ஓகேடி வசு, நான் குளிச்சுட்டு உனக்கு கால் பண்ணட்டுமா? ஐயா, இன்னும் குளிக்கலையா நீங்க? இன்னும் இல்லடி, குளிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன் யோசிக்கிறீங்களா? சி கெட்ட பையன். வசு, குளிச்சுட்டு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லடி, அதனாலதான் இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸை துவைச்சு காய வச்சு மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை போடணும் இல்லையா? இன்னைக்கு குளிக்கலாமா இல்ல நாளைக்கு குளிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ட்ரெஸ் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாடி வசு, ஒரே ட்ரெஸ் தான் மாத்தி மாத்தி போட்டுக்கிறேன். இப்போ புயல் வந்துச்சுல்ல, அவ பேக்கோட எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுடி வசு. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி வசு, பெஞ்சால் புயல்ல எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. என் சர்டிபிகேட் கூட அதுலதான் வீணா போச்சு. அதான் நான் இப்ப வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இருக்கும்போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? 5000 பணம் நான் இப்பவே உங்களுக்கு ஜிபே பண்றேன். அதெல்லாம் போய் புது துணியா எடுத்து போடுங்க, சரியா? நீங்க எப்படி கஷ்டப்படுறதை கேட்கவே என்னால முடியலங்க. இனிமே பணம் வேணும்னா தயங்காம என்ன கேட்கணும். உங்களுக்காக நான் இருக்கேன். வசு வசு, இதோட 5500 ரூபாய். இந்த ஜென்மத்து கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல வசு. என்னங்க நீங்க கடன் சொல்லி நம்ம நட்பை கேவலப்படுத்துறீங்க? கடன் அன்பை முறிக்கும், உங்களுக்கு தெரியாதா? இனியும் இன்னொரு முறை கடன் அப்படி இப்படி நம்ம நட்பை கொச்சப்படுத்துனீங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இதெல்லாம் நான் எப்படி வசு திருப்பி கொடுக்கறது? ஆனா நிச்சயம் கொடுத்துருவேன். இங்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்க நட்பு ஒண்ணு எனக்கு இருந்தா போதும். இதே மாதிரி எப்பவும் என் கூடவே நீங்க பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுங்க. இப்படியே போனலையா பேசிக்கிட்டு கிடந்தா என் அண்ணன் எப்படி வேலை பாப்பாரு? ஐயோ, என் அக்கா வந்துட்டா. வைங்க. என்னம்மா, உனக்கு இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? வா. ஏன் வசந்தி போன வச்சுட்ட? அண்ணன் கிட்ட நான் 4 வார்த்தை பேசிருப்பல்ல, அண்ணனுக்கு போன் போடு. எல்லாம் நறுக்குன்னு நாக்க பிடுங்குற மாதிரி கேக்குறேன். அங்க போய் வேலை பார்க்கதா இல்ல உங்ககிட்ட போன் பேசுதா? ஒரு முழுக்க வாங்கி வச்சிருக்க கடனை வேலை பார்த்தா தானே அடைக்க முடியும். இப்ப சாப்பாடு நேரம், அதனாலதான் உங்க அண்ணன் போன் பண்ணாரு. நேரம் முடிஞ்சிருச்சு, நீ வரவும். இனிமே போன் போட்டா எடுக்க மாட்டாரு. அப்புறமா போன் பண்ண இல்ல, நான் உன்னைய பேச வைக்கிறேன். எதுக்கு இப்படி படபடன்னு வேத்து ஊத்துது உனக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு புழுக்கமா இருக்கா, அப்படிதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி வந்து உட்காரு. நல்லா இருக்கியா? சௌரியமா இருக்கியா? நீ அங்க போன பிறகு உன் வீட்டு பக்கம் வரலாம்னு தான் நினைக்கிறேன். வர நேரம் பத்தல, எல்லா வேலையும் வீட்டுல ஒன்றையே நான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன். உன் சின்னத்தை கழுவி ஒண்ணுத்தையும் தொட்டு பார்க்க மாட்டேங்கிறா. 3 நேரமும் நல்லா மூக்கு பிடிக்க மட்டும் திங்கிறா. சின்னத்தை எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுது? அது என்ன பைத்தியமா? ஒரு பொம்பளை எம்பிட்டு வேலையதான் செய்யுது. 2 பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யுது. என்ன சும்மாவா? என்ன சொல்றது? நீ ஒரு ஆளாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறிய, அது வரையும் எனக்கு சந்தோஷம். என்ன விஷயம்? வீட்டுல நல்ல சௌரியமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இருக்கு, சௌரியமா தான் இருக்கு. அப்படி சலிச்சுக்கிட்டு சொல்றேன். ஆமா, என்னத்த சொல்றது, ஒரு பெட்டுக்கு வழி இல்ல. வெறும் தரையில பாய போட்டு படுத்து வரங்குற.
ஒரு மிக்ஸியா கிரைண்டரா அந்த வீட்ல கிடையாது. அம்மி கல்லில் ஆட்டிக்கிட்டே குழவில அரைச்சுக்கிட்டு கிடக்க. என் சோகத்தை நான் யாருக்கிட்ட சொல்ல? அம்பட்டு பெரிய வீடுன்னு பேருத அந்த கிழவி ஒரு பொருள் வைக்கல. ஐயா என்ன தங்க நீ? உன் ஆத்தா வீட்டுல சொகுசு பகுசா இருந்த பிள்ளை, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்னத்த சொல்ல? மத்ததெல்லாம் கூட பரவாயில்ல, பியானோ இல்லாம ராத்திரி முழுக்க ஒரே கொசுக்கடியா இருக்கு. உன் வீட்டுலதான் 2க்கு 3 பேனா இஎம்ஐல வாங்கி போட்டு வச்சு சும்மா தானே கிடக்கு. அதுல ஒண்ணு கூட என்ன இவ கடைசியில் 50 கை வைக்கிறா? தங்கம் என் வீட்டு பேனை எங்கடி ஓடுது? அது வீணா போயிடுச்சுன்னா மூலையில போட்டு வச்சிருக்கேன். பாய் பயிலுவ நல்ல பெண்ணுன்னு ஏமாத்தி தண்டல கொடுத்து என் தலையில மொளாவ அரைச்சிட்டாடுவேன். சரி வசந்தி, அதை கேட்டுட்டு போலாம்னு தான் வந்தேன். ஐயோ நீ கேட்டுடா இல்லன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 5000 ரூபாய் கையில இருந்தா கூட இந்த பேனை புதுசா வாங்கி கிட்ட கொடுப்பேன். ஆனா 5 பைசா கிடையாது பாத்துக்க. சரி பரவாயில்ல விடு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு குளிராதான் இருக்க போகுது. அப்புறமா வெய்ய காலத்துல வேணா பேனை வாங்கி போட்டுக்கலாம். என்னங்க உன் ஆத்தா வீட்டுல கூட 2க்கு 3 பேனா இருக்கு போல தானே? அங்க இருந்தா எனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஏண்டிய உழைக்க தெரியாதவளா இருக்கேடி, போக்காதவள. இங்க இருக்கிற அம்பட்டும் உனக்கு தான் சொந்தம். ஆமா அவங்க சொந்தம் தான் இப்ப எனக்கு தேவை. பாரு நேரமாவது நான் கிளம்புறேன். சும்மா இருடி. கிளம்புறேன்ட்டு வந்தல்ல, இரு சாப்பிட்டு பொறுமையா போலாம். என்ன சமையலே? ஆமா நான் எங்க சமைச்சேன்? இன்னும் சமையல் எதுவும் செய்யல, இனிமேதான் செய்யணும். அப்புறம் அப்படியே வாய்க்கிறியே சொல்ற சாப்பிட்டுட்டு போனேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதாங்க. அதானே, நீ அதை சமைச்சு திங்கிறதாவது. அதெல்லாம் இருக்கட்டும் தாங்க, எதுவும் இல்லைன்னு சொல்ற. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வேற சொல்ற. நீ பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு நேரா விறுவிறுன்னு போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கடகடன்னு வந்துடுறேன். இதுதாங்க யாரு இப்படியே விட்டுப்புட்டா ரொம்ப இதோ போயிடும். அந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்குன்னு அப்பப்ப காமிக்கணும். உன்னை விட யாரடி அங்க உரிமையானவன்? எல்லாம் உனக்குதான். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் போய் எடுத்துக்கிட்டு சடன்னு வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அந்த ஓனர் கிழமையும் இப்படியே சொல்லுது, நீ இப்படியே சொல்ற? அங்க போனா வீணா ஒம்பு வராதா? எதுவுமே வேணாம்னு வீராப்பா போனவன் இப்ப வழிய வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாளேன்னு என்னை அசிங்கமா பேச மாட்டாளுவல? பேசுவா ஏவா பேசுவான்ற சிரிக்கிதான் இப்படி பேசிக்கிட்டு கிடப்பா. நீ போய் ஏடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வா உரிமையை விட்டு கொடுக்காத சொல்லிட்டேன். ஆயிருந்தா எனக்கும் என் அண்ணனுக்கு சண்டைன்னு வச்சுக்க. நான் அதுக்காக என் அண்ணன் கிட்ட சண்டைக்கு கூட எதுவும் கேட்டு வாங்காம இருப்பேனா? எனக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு தானே விடுவேன். அப்படி செய்யி. இந்த பாரு, சண்டைக்காரனாவே இருந்து ஒன்னும் சாதிக்க முடியாது. சாம சாட்சிக்காரனா போயிடு, அதான் நல்லது. சரி அப்ப நீ என் கூட வா. வாரேன். இதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? வா, நான் நீ முன்னாடி போய்கிட்டே இரு. நான் 2 பெரிய சாக்கு பயிர் எடுத்துக்கிட்டு வரேன். ராசாத்தி டம்ளர் எல்லாம் நல்லா அழகழகா வச்சிருப்பா. நமக்கு தேவையானதை இதே சாக்கலே எடுத்துக்க வேண்டியதே. வீட்டுல யாரு இருக்கீங்க? யாருமே வீட்டுல? திருந்தாள் வீட்டுக்கு வந்த மாதிரி என்னடி யாரு இருக்கா எவ்வளவு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? இது நீ போறது வீடு, உள்ள போவியா? போ யாரும் இல்ல போல இருக்கு. சீக்கிரம் பட்டு உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வா. நானும் அப்படியே எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வரேன்.